ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ தமிழ் அப்டேட். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதார் கார்டில் நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஆதார் கார்டில் உங்கள் பேர் இருக்குது, அது ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் முதல்ல ஆதார் கார்டில் பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில டாக்குமெண்ட் எல்லாம் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி தான் ஃபேன் கார்டை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஃபேன் கார்டு வந்து இந்த அப்டேட்டுக்கு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் டீம்லேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேன் கார்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆதார் பெயர் மாற்றத்திற்கான ஆவணமாக இனி பேன் கார்டை ஏற்க முடியாது என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. நம்ம இந்தியாவோட பாஸ்போர்ட்டு, அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம் ஆகிய ஆகிய ஆவணங்களை வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேன் கார்டை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்கேஸ் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னும்போது பேன் கார்டை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது அதை பேன் கார்டை எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போது இன்னும் நிறையா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் பேருக்கு பின்னாடி தான் இன்ஷியல் வரணும், பேருக்கு முன்னாடி வந்தால் இன்ஷியல் வந்து அது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாகவே இந்த ஆதார் கார்டில் இருக்கிற பேரை வந்து கரெக்டான அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய டிசியை வச்சு தான் நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும் நேமு கரெக்டாக. இல்லை அப்படின்னாக்கா வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லாமல் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு. அதே பெரியவங்களுக்கா இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலையும் வச்சு இப்போது ஆதாரில் இருக்கிற பேரை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அப்டேட்டு நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.